என்னத்த நீ கண்டு போட்ட என் தம்பி நீ இந்த புழுத்து புத்துற? என்னத்த கண்டுபிடிச்சு சொல்ற? என்ன ஒண்ணுமே கண்டுபிடிக்கிறா பாரு. என் தம்பி மேல கைய வச்சுட்ட, என் மேல கை வைக்க முடியுமா? ஐயோ உன் மேல கைய வச்சுக்க. என்னடா ஆகும்? நான் ரேச்சப்பட்ட ஆளா? என்ன ரேச்சப்பட்டல? எப்படி அப்படி ஆள்றா? நான் ஊர் என்ன, அப்பா பேரு என்ன, அம்மா பேரு என்ன, அப்படியே சொன்னா வச்சுக்க இந்த இடத்துல கோண கோண மூத்த விட்டு போயிருவோம். சும்மா இல்ல. சரி அப்படின்னா உங்க அப்பா பேரு எப்படி, உன் பேரு எப்படி, உன் ஊரு என்ன ஊரு கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொல்லு பாக்குறேன். கோண கோணையா மூத்திரம் விட்டு பார்த்தோம், நான் ஒரே இடத்துல மூத்திரம் விடுறோம் அப்ப தெரிஞ்சு கூட பாரு. நல்லா கேட்டுக்க, எங்க அப்பா பேரு ஜனவரி, உங்க அப்பா பேரு ஜனவரி, எங்க அம்மா பேரு பிப்ரவரி, என் பேரு டெம்பரவரி. எப்படி? ஓ பிப்ரவரி ஜனவரி, உன் பேரு டெம்பரவரி. ஏன்னா வரி வரிண்டியே உங்க குடும்பத்துல பேரு வைக்கிறீங்களா? எதனால வரி வரிண்டி வைக்கிறீங்க? நாங்கெல்லாம் ஊர்ல நோம்பி போட்டு வரி கொடுக்க மாட்டோம். அதுக்கிட்ட வரி வரி வச்சுக்கிட்டோம், அதனால வரி. அதான் பேர்ல 3 வரி வருது. ஆமா, ஒரு வீட்டுக்கு 3 வரி தருவாங்களா? யார் தருவாங்க? ஒரு வரி தான் தருவார். ஆமா 3 வரி தரணும். ஆமா வரி வரிண்டு 3 வரி வந்துருச்சு. சும்மாவே இல்ல, அதனால கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க மாட்டோம். அதான் முருகன் கோயில் கட்டினாங்க, நீங்க எல்லாம் வரி கொடுக்குறாங்க. வரி வரிண்டு 3 வரி கொடுக்குறாங்களே. நீங்க எதுக்கு வந்து கலகாமடிக்கு வந்து இவங்க வந்து முருகன் கோயில் கட்டினா ஏன் வரி கொடுக்கலாம்? எதுக்கு வரி கொடுக்கணும்? கொடுக்காத. அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். சரி அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் எப்படியா மட்டும் சாத்தி தெரியுமா? என்ன சாதி? சும்மா வரி. எங்கடா அடிக்கிற? சும்மாவா? உன் சாதி தான் என்ன சாதிடா? எப்படியா மட்டும் சாதி? பாரு, எங்க அம்மா கீழ் சாதி, உங்க அம்மா கீழ் சாதி, எங்க அப்பா அதுக்கு மேல் சாதி. சரி மேல் சாதி. எப்படி? நானும் அந்தர சாதி. நீ அந்தர சாதி. இது எந்த வழியில்றா? கீழ் சாதி மேல் சாதி, நான் அந்தர சாதின்னு சொல்றியே, எப்படா இதுக்கெல்லாம் அர்த்தம்? எங்க அம்மா கீழையா, எங்க அப்பா அதுக்கு மேலையா, நடுவுல பிறந்தனா? சரி அந்தர சாதி. அப்படியா? நடுவுல